ரூபாய் நோட்டுகள அதிகமா அச்சிட்டு வெளியிட்டா என்ன நடக்கும்னு தெரியுமா? பொதுமக்களுக்கான பணப்புழக்கத்துக்கு ரூபாய் நோட்டுகள அச்சிட்டு வெளியிடக்கூடிய பொறுப்பு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு இருக்கு. ஆனா ரிசர்வ் வங்கி அளவுக்கு அதிகமான பணத்த அச்சிட முடியாது. அப்படி செஞ்சா நாட்டோட பொருளாதாரம் சீர்குலைஞ்சு, பணவீக்கம் அதிகரிச்சு, மக்கள் வாங்கக்கூடிய சக்தி குறைஞ்சு, இறுதியில பொருளாதார நெருக்கடி ஏற்படும். இது ஜிம்பாப்வே, வெனிசுலா மாதிரியான நாடுகள்ல ஏற்கனவே நடந்திருக்கு. உங்களையே ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட கணக்குல அடங்காத பணம் இருந்தா என்ன செய்வீங்க? பெரும்பாலானவங்க ஆடம்பரமான வீடுகள், கார்கள், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவாங்க. ஆனா நாட்டுல உள்ள எல்லார்கிட்டயும் அதே அளவு பணம் இருந்தா என்ன ஆகும்? எல்லா பொருட்களோட விலையும் விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்துரும். கடைகள் காலியாயிரும். வியாபாரம் ஸ்தம்பிச்சிரும். இது நாட்டுக்கே பெரிய பிரச்சனைய ஏற்படுத்தி விட்டுரும். இந்திய ரிசர்வ் வங்கி பணத்தோட மதிப்ப ஈடுகட்ட தங்கம் இல்லனா வெளிநாட்டு சொத்துக்கள வச்சிருக்கு. ரிசர்வ் வங்கியோட கையில இருக்கக்கூடிய சொத்துக்களை விட அதிகமா பணம் அச்சிட்டா அந்த பணத்துக்கு ஈடா தங்கம் இல்லனா வெளிநாட்டு சொத்துக்கள் இருக்காது. இது நாட்டோட பொருளாதாரத்தை ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள தள்ளி விட்டுரும். ஜிம்பாப்வே, வெனிசுலா மாதிரியான நாடுகள்ல அப்படித்தான் நடந்துச்சு. அவங்களோட பொருளாதாரம் அளவுக்கு அதிகமா பணம் அச்சிட்டதால வீழ்ச்சியை சந்திச்சுது. அதனாலதான் பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க ரிசர்வ் வங்கி அளவுக்கு அதிகமான பணம் அச்சிட முடியாது. பணம் அச்சிடுறது எளிதான வழி மாதிரி தோன்றினாலும் அது பணவீக்கத்தை அதிகரிக்கும். தேவைக்கும் விநியோகத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய சமநிலையை சீர்குலைக்கும். இது பொருளாதார நெருக்கடிக்கும் வழிவகுக்கும். அதனால ரிசர்வ் வங்கி அளவுக்கு அதிகமான பணம் அச்சிட முடியாது. ஒரு நாடு அளவுக்கு அதிகமா பணம் அச்சிட்டா அந்த நாணயத்தோட மதிப்பு குறையும். இதனால இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களோட விலை அதிகமாகும். இது வர்த்தக பற்றாக்குறைய மோசமாக்கும். வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட நம்பிக்கையையும் குறைக்கும். சந்தையில இருக்கக்கூடிய பொருட்களோட அளவு மாறாம பணத்தோட அளவு அதிகரிச்சா பொருட்களோட விலை வேகமா உயரும். இது பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும். பணத்தை வாங்கக்கூடிய சக்தியும் குறையும். அதே மாதிரி அதிக பணம் இருந்தா மக்கள் வேலை செய்ய மாட்டாங்க. மக்கள் வேலை செய்யாமலே இலவசமா பணம் வாங்குனா, அவங்க வேலை செய்யறதுக்கான விருப்பம் குறைஞ்சிரும். குறைவான மக்கள் உற்பத்திக்கு பங்களிச்சா, பொருட்கள் அப்புறம் சேவைகளோட கிடைக்கக்கூடிய தன்மை குறையும். இது பொருளாதார சூழ்நிலையை ரொம்பவே மோசமாக்கிரும். இது தேவை அப்புறம் விநியோக விதிகளுக்கு முரணா அமையும். இதனால பணவீக்கம் அதிகரிக்கும். உற்பத்தி அப்படியே இருந்தாலும் பணத்தோட விநியோகம் அதிகரிச்சா தேவை அதிகரிக்கும். தேவை விநியோகத்தை விட அதிகமா இருக்கிறப்போ விலைகள் உயரும். இது ஒரு சமநிலையற்ற நிலையை உருவாக்கும். நுகர்வோர் பொருட்களை வாங்க முடியும். ஆனா தேவையை பூர்த்தி செய்யறது சவாலா மாறும். ரூபாய் நோட்டுகளோட புழக்கத்தோட பின்னணியில இத்தனை காரணங்கள் இருக்குது.